கீரா என்னை விட்டுரு, கீரா விட்டுரு. உனக்கு இந்தியாவும் பிடிக்கும்னா என்னை விட்டுரு. உனக்கு இந்தியாவும் பிடிக்காதுனா என்னை கொன்று, கீரா என்னை கொன்று. புரிஞ்சுக்கடா, இந்த குதிரையோட வேலை லூசு குதிங்களை சாவடிக்கிறது. ஸோ சாவுடா புண்ட. ஒரு விதத்துல நானும் பேட்மேனோ ஒன்று. அவரு சிட்டியை காப்பாற்றுவார், நான் லூசு குதிங்கிட்ட இருந்து இன்டர்நெட்டை காப்பாற்றிட்டு இருக்கேன். ஏய் கோயில் போயிட்டு வந்துடுவோமா? நான் போயிட்டு பாவ மன்னிப்பு கேட்டு வந்துடுறேன். பக்தர்களே, நான் தான் பாம்பு பவுடரு சாமி. என்ன ஃபாலோ பண்ணுங்க, உங்க பாவமெல்லாம் பறந்து போகும். அடங்கம்மால ஸோ ஹே கைஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இன்னைக்கு நீங்க பார்க்க போறது எந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்னா தி சேம் பிளேஸ் வேர் எவ்ரி லுக்கு பர்சன்ஸ் வில் பி அவைலபிள் 24/7. கத்தி கத்தி பேசுறவங்க இல்ல மதுரைக்காரங்க, கத்தியோட பேசுறவன் தான்டா மதுரைக்காரங்க. அடங்க மாட்டேங்கிறாங்க சார் இந்த மதுரைக்காரங்க. தம்பி, ஸ்கூல் லீவ் விட்டா படி இல்ல அடி, அதை விட்டுட்டு கத்தியோட பேசுறவன் தான்டா மதுரைக்காரங்க. அடங்க மாட்டேங்கிறாங்க சார். பைத்தியக்கார குதி போய் படுற போடா டே. பாரு பாரு என்னைய பாரு. இது கோழி முடி, இது என் மண்டா முடி, இது என் மீச முடி, இது என் நெஞ்சு முடி. நல்ல வேலை இது என் குஞ்சு முடின்னு காமிக்காம இருந்தாரு. சாம்பியன் இந்த மாதிரி கிரியேட்டர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பக்கம் போறதுக்கே பயமா இருக்குது. எனக்கு ஆக்டர் விஜய் அண்ணா ஹாய் நம்பிச்சிருக்காரு. அதே மாதிரி எஸ்கே அண்ணா கூட என்ன பண்ணுறேன்னு நம்பிச்சிருக்காரு. இந்த மாதிரி நீங்களும் செலிபிரிட்டி கூட சாட் பண்ணணுமா? அது எப்படின்னு பார்க்குற முடியும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஜஸ்ட்டு இன்ஸ்டாகிராமில் போயிட்டு மெசேஜில் யாருக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்பணுமோ அவங்க பேரை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் அவங்க மெசேஜ்குள்ளே போயிட்டு ஹாயின்னு சும்மா மெசேஜ் பண்ணுங்கள். என்ன வேணால் நீங்கள் பண்ணலாம். ஹாய் நம்பிச்சு வெளியே வந்ததுக்கப்புறம் அதை லாங் ப்ரெஸ் பண்ணி மேக் அஸ் அன்ரீட்னு இருக்கும், அது மாதிரி கொடுத்தீங்கன்னா மெசேஜ் அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் என்ன பார்க்கலாம். அவரு உனக்கு மெசேஜ் பண்ணலப்பா, நீ தான் அவருக்கு மெசேஜ் பண்ணி அதை மார்க் ஆஸ் அன்ரீட் பண்ற. சோ டெக்னிக்கலி நீ வந்து வாங்கிட்டே தான் பேசிட்டு இருக்க. இப்படி தனியா பேசுறவங்களை என்ன சொல்லுவாங்கன்னு உனக்கு தெரியும்ல. சோ அடிச்சு முன்னேற வேலையை பாடுறா. வண்டியில எத்தனை தலை இருக்கு பார்த்து சொல்லுங்க. வண்டியில ஒரே தலைதாயா இருக்கு. என்னென்ன வண்டியில எவ்வளவு டிக்கெட் ஏறி இருக்கு, ஒரு தலை தான் சொல்றீங்க. தலை பின்னாடி இருக்கிற அக்கா கூட யோசிக்கிறாங்க. இது வீரம் இல்ல, பாரம் நம்ம நாட்டுக்கு. எல்லாருமே வெயிட் பண்ணுங்க, கூடிய சீக்கிரம் 2 பேர் வீடியோ வரும். நிறைய பேர் சேரவே மாட்டோம் அப்படின்னு நினைச்சிங்களுக்குலாம் நான் பெரிய ஒரு பட்டவனு போட்டுக்கோங்க. வெயிட் பண்ணுங்க. செல்வி மாட்ற மட்ட வைக்க போறேன். ஏச்சி மத்தங்க நான் வேணாண்டி பண்ணடி ஃபர்ஸ்ட் போய் கொட்ட வச்சுடி புண்டை. ஏன் இருந்தா என்ன ஊம்ப போறியா என்ன? நீ என்னதான் பேசுறேன்னு தெரிஞ்சுட்டு தான் பேசுறியா? கேட்டா ஜோக்குன்னு சொல்லும் லூசு கூதி. ஜோக்கு தான், நீ வாழ்ற வாழ்க்கையே ஜோக்கு தான். பிளைண்ட் மோனி கிடையாது, பிளைண்ட் பிரெயின். ஒரு புண்டையும் இல்ல உள்ள. ஒரு நபர் என்கிட்ட வந்து நான் ஏகே கிட்ட போன்ல பேசுனேன்னு சொல்லியிருந்தா கூட நம்பி இருப்பேன். பட் இவங்க சொன்னது You, your family are getting blessed today. Father, release your glory upon him and his wife. I break every work of the devil that's stopping them from bearing fruit. I break the curse of fruitlessness. I speak a blessing as a man of God, and I say, be fruitful, multiply, be fruitful, multiply. எனக்கு மேத்ஸ் வராது. ஜீசஸ கால் சென்டரா மாத்திட்டாங்கடா. அட்லீஸ்ட் ஒன்லி ஃபேன்ஸ் ஆரம்பிக்காம இருந்தாங்களே. நீங்க கால் பண்ற இந்த ஜீசஸ்க்கு மணி பே பண்ணலனா இவர் சொல்றது வைடா கோத்தா இசக்கார். டேய் வைடா புண்டமனே. உள்ள வந்த பவரடி அண்ணா யாரு?
பின்னாடி இருக்கிற மைண்ட் வாய்ஸ் இது உண்மையிலேயே பேடாஸ் தான்ப்பா. சனா செட்டி சனாபி லைக் நான் ரோபோட்டை கல்யாணம் பண்ண கூட தயார், பட் இந்த விலங்கு கிட்ட என்ன விட்டுறாதீங்க ப்ளீஸ். போடா பொம்மை போலு. இவர் சித்தா இல்ல கோத்தா. என்ன பாட்டு எதுக்கு ரிலேட் பண்ணணும் ஒரு புண்டையும் தெரியாது. கடைக்கு சாப்பிட போறேன்னா சாப்பிட மட்டும் தான் போனோம். லூசு புண்டை மாதிரி பண்ண கூடாது. எப்படியா பையன் என்ன டீம் என்ன மேட்ச்னே தெரியாம பைத்துக்கிற தேவடியா போல நீ ஓயா கூதி வச்ச தேவடியா பையா வெயிடா போன மால நம்மள மதிக்காம இருக்காங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல நம்ம செருப்ப கூட அவுக்க கூடாது. இப்படி எல்லாம் பேசிட்டு ஆட்டிடியூடுன்னு சொன்னா உன் செருப்பு எடுத்து ஒன்னே அடிப்பாங்க பாத்துக்க. Today is difficult. Tomorrow is much more difficult. Day after tomorrow is beautiful. Most people die tomorrow evening. இது இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் இல்ல, இங்கிலீஷ் ஃபக்கிங்னு சொல்லுவாங்க. இந்தியா இஸ் தி பிராண்ட், இந்தியா இஸ் மேன் ஆஃப் ஸ்மார்ட் பீப்பிள், பட் திஸ் லவடா இஸ் நாட் ஸ்மார்ட் எனஃப். ப்ரோ நருட்டோ மாதிரி பண்ணுங்க ப்ரோ, ஏரியால பண்றதே நருட்டோ தான்டா. அண்ணே அடி அடி. யாராவது இவனுக்கு புரிய வைங்க. Dress போட்டா நருட்டோ ஆயிட மாட்டேன். ஜஸ்ட் லைக் Dress கழட்டினா ஜானி சின்ஸ் ஆயிட மாட்டேன்ல. ஸ்டாமினா மேட்டர்ஸ் ப்ரோ. இப்ப நிறைய பேர் யோசிப்பீங்க why women's live longer life than men. அதுக்கான ஆன்சர் தான் இது. ஸோ கைஸ் இன்னைக்கு அவ்வளோதான். நம்ம லைக் எய்ம் 1000 வைக்கிறேன். அப்புறம் அந்த சப்ஸ்கிரைப் பண்ற இடத்துல நீங்க ஆட்டிடியூடோட அமுக்குவீங்களோ இல்ல செருப்படி வாங்கும் போது அமுக்குவீங்களோ எனக்கு தெரியாது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா பை பை, see you, sayonara. கல்யாண காட்டுக்குள்ள மாட்டிட்ட மான போல காட்டுல புலிகள் எல்லாம் வேட்டையாட பாக்குறேன். டே நிதிஷ், நீ என்னடா ஐபிஎல் டிக்கெட் கிடைக்கும்னு கியூல half an hour முன்னாடியே வெயிட் பண்ணிட்டு இருக்க? அதெல்லாம் பிளாக்ல விற்கலான்னு இருக்கிறவனுக்கு தான் கிடைக்கும். போலேஜ் கோயில ஸ்டேடியம்ல தான் பார்த்து ஊம்புவேனா போ. 5000 ரூபா குத்து பிளாக்ல டிக்கெட் வாங்கி. ஹலோ சொல்லுமாச்சி. இன்னைக்கு யார் யாருக்குப்பா மேட்ச்? மும்பைக்கும் ஹைதராபாத்னு போட்டிருக்குது. ஆமா மும்பைக்கு ஹைதராபாத்துக்கு தான். நீ எஸ்ஆர்ஹெச் போட்டிருக்கா அப்படின்னா எஸ்ஆர்ஹெச் என்னது? எஸ்ஆர்ஹெச் என்னதுடா கேட்டா? அதான் எப்படியா பையன் என்ன டீம் என்ன மேட்ச்னே தெரியாம பைத்துக்கிற தேவடியா போல நீ ஓயா கூதி வச்ச தேவடியா பையா வெயிடா போன மால